சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ உங்களை பார்த்தேன். ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அதில் நெறியாளர் கேட்குறாரு, ஏன் இந்த உடையை போட்டுட்டு நீங்கள் எச் ராஜா அவர்களை பார்க்க போனீங்க என்ற ஒரு கேள்வி. சார், நான் என்ன கேட்குறேன்னா, இந்த உடையை அணிந்து கொண்டு எச் ராஜா சாரை பார்த்ததில் என்ன? எச் ராஜா சார் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அந்த செய்தி வருகிறது. எச் ராஜா சாரை நான் ஏற்கனவே பல முறை நான் சந்தித்திருக்கிறேன், பல முறை பேசியிருக்கிறேன். நாங்கள் ஒரு நட்பு ரீதியாக ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது. மத ரீதியான சந்திப்பு கிடையாது, நட்பு ரீதியாக சந்திக்கிறோம். ஒரு எல்லாரையும் அனுசரிக்கிற மகன். அப்போ அந்த இன்டர்வியூவில் அந்த நெறியாளர் ஒரு மூத்தவர், அவர் திமுகவுடைய கையால், அவர் திமுகவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நெறியாளர். அவர் கேட்குறாரு, இந்த உடையை அணிந்து கொண்டு போய் நீங்கள் எச் ராஜாவை பார்த்தீர்கள் அல்லவா? எச் ராஜா அவர்கள் இந்த உடையை விமர்சித்தார். இந்த உடையை பார்த்து அவர் சொன்னார், இந்த உடை பாவாடையை போட்டு அணிந்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி. நான் கேட்கிறேன், இதே உடையை டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார்னா, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொன்னார். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களும் இந்த கிறிஸ்துவ மக்களும் அன்றைக்கு சும்மா இருந்தீர்களே. இன்றைக்கு எச் ராஜா அவர்கள் சொன்னதும் தவறு, கருணாநிதி அவர்கள் சொன்னதும் தவறு தானே. கருணாநிதி அவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கலர் என்று இந்த அங்கியை பார்த்து சொன்னார். எச் ராஜா அவர்கள் இந்த அங்கியை பார்த்து பாவாடை என்று சொன்னார். ஏன் நீங்கள் அந்த இன்டர்வியூ அதை பதிவு பண்ணல? அது பதிவு பண்ண கட் பண்ணிட்டாங்க சார். பதிவு பண்ண எடிட் பண்ணிட்டாங்க. 3 மணி நேரம் இன்டர்வியூ சார். அது நடந்தது 3 மணி நேரம் இன்டர்வியூ. வேலூரில் முக்தார் அகமது எடுத்த இன்டர்வியூ மாலை சரியாக 5 மணிக்கு ஆரம்பித்து இரவு 8 மணிக்கு தான் இன்டர்வியூ முடிஞ்சு. 3 மணி நேரம் இன்டர்வியூ. அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் பிஜேபியும் அதிமுகவையும் அவரை டேமேஜ் பண்ண வேண்டும், என்னை டேமேஜ் பண்ண வேண்டும் என்பதற்காக அந்த முழு வீடியோவும் நான் ஆதாரத்தோடு ரெக்கார்டு வைத்திருக்கிறேன். அந்த இடத்துல நானும் ரெக்கார்டு செய்தேன். அந்த பேச்சுவார்த்தை விரைவில் நான் அதை வெளியிடுவேன். அன்றைக்கு எல்லாருடைய முகத்திரையும் கிழிக்கப்படும். அதில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாள் கழித்து தான் வெளியிடுறாங்க. 10 நாள் கழிச்சு 5ஆம் தேதி மார்ச் 5ஆம் தேதி நான் இன்டர்வியூ கொடுக்குறேன். 10ஆம் தேதி வெளியில் வருது. அப்போ 15ஆம் தேதி. அப்போ இந்த 10 நாட்களில் இந்த 3 மணி நேரத்தை 30 நிமிஷமாக சுருக்கி கொண்டு வராங்க. அவங்களுக்கு எதெல்லாம் நான் பேசக்கூடிய கருத்துக்களை அவர்கள் சரியாக பதிவு செய்திருந்தாருன்னா அது சிறந்த நெறியாளர், சிறந்த அந்த யூடியூப் சேனல். அவங்க ஒருத்தருக்காக வேலை செய்கிறாங்க சார். அவங்க பணம் வாங்கி கொண்டு அவங்களுக்காக திமுகவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு யூடியூப் சேனல். நாங்கள் எந்த தளத்திலையும் போய் தைரியமாக பேசக்கூடிய இடத்துல இருக்க போய் தான் யாருக்கும் பயப்படுவது கிடையாது. அது எந்த டிவியாக இருந்தாலும் நீதி தான், நியாயம் தான். எதற்கு நாங்கள் பயப்படாமல் போவதுக்கு என்ன காரணம்? சமூக நீதி நிச்சயமாக ஒரு நாள் நிலைநாட்டப்படும். இன்றைக்கு அவர்கள் எல்லாரும் அந்த சேனலை வைத்துக்கொண்டு மை இந்தியா என்ற சேனல் ஒருபட்ட சமூகத்திற்காக ஒரு கட்சிக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனையை சமூகத்தில் வெளிப்படையாக கொண்டு வர வேண்டும், உண்மை நன்மையை கொண்டு வர வேண்டும்.